ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம் மூமெண்ட். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஃபினாலே ரகசியம் கப்பு யார் வின் பண்ண போறாங்கன்றதையும் சொல்லிட்டாரு. விசித்ராவை வச்சு ஒரு பிராங்கும் பண்ணிட்டாரு. ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டையும் கிரியேட் பண்ணிட்டாருன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மக்களே. எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விசித்ரா வந்து அவங்க பசங்களை பார்க்கணும், லட்டு குட்டு பார்க்கணுன்ற மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருந்தது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் போன வீடியோவில். அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணார்னா, கன்ஃபெஷன் ரூமில் டாஸ்க் இருக்குது வாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டாரு. அதுங்காட்டியுமே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டோர் ரூம்லேருந்து அவங்க 3 பசங்களை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு, நீங்கள் ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க, உட்கார வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் உள்ளே போயிட்டு அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கும்போது விசித்ரா மேடம் கேட்குறாங்க, பிக் பாஸ் கேட்குறாரு, சந்தேகம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னும் போது, சந்தேகமா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு, பிக் பாஸ் ஒரு சந்தேகம் இருக்கிறது கேட்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன சந்தேகம்னா, என் பசங்க எதனா கேரவனில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களோட பரிதவிப்பு தெரியுது நமக்கு. உடனே கேரவனில் இருந்தால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்கல்லம்மா, இல்லை அப்போல்லாம் கிடையாது, இருந்திருந்தால் வெளில வந்திருப்பாங்க, எக்ஸாம் இருக்கவங்களுக்கு எக்ஸாம்னால தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி அப்படின்ற மாதிரி டல் ஆகிட்டாங்க ஒரு பக்கம் விசித்ரா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்ன வார்த்தை தான் அதிர்ச்சி, கப்பு வாங்கிட்டு போய் பாருங்க அப்படின்னாரு. என்னது, ஸோ இந்த ஷோவை ஜெயிச்சுட்டு கப்பு வாங்கிட்டு வெளியே போய் உங்கள் பசங்களை பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் பிக் பாஸ். அப்போ டைட்டில் வின்னர் விசித்ரா தானா? ஐயோ ஐயோ பார்த்தீங்களா மக்களே. ஆனால் இவங்க டைட்டில் வின்னர்னு ஒரு சாதனை தான். இந்த ஏஜ் குரூப்பில் இது வரைக்கும் டைட்டிலே வாங்கினது கிடையாது. விசித்ரா மேம் ஆகிட்டானா ஒரு சரித்திர சாதனை, பிக் பாஸ் வரலாற்றுலேயே ஒரு சரித்திரம் படித்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்குறோம்ல, பிக் பாஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் இதுவே வந்து விசித்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக பூஸ்டாக இருக்கும். சரி, அங்கேருந்து அப்படியே வந்தாங்க கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வந்து லெட்டரை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்க 3 பேர் அப்படியே உட்காந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு, ஸோ அந்த தாயின் பாசம்னு சொல்லுவாங்களே, அவங்க போய் கட்டி பிடிக்கும்போது அந்த கூஸ் பம் மூமெண்ட்ஸாக இருந்ததுங்க. என்னை பொறுத்தவரை என் கையெல்லாம் கூஸ் பம் மூமெண்ட்டாக இருந்தது. அந்தளவுக்கு ஒரு எமோஷனலாக அந்த கனெக்டிவிட்டி ஃபேக்டரை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு ரொம்ப எமோஷனலாகவே ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அந்த பாசத்தை காமிச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு தனியாக பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பசங்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்க. என்னடா பார்க்குறீங்களாடா, இதெல்லாம் பண்ணுறீங்களாடா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பார்க்குறோம் இதெல்லாம் பண்ணுறோம். அவங்க பெரிய பையன் வேறு ஒரு வாக்கு கொடுத்துட்டாரான் அவங்க பசங்கிட்ட காலேஜில், நீ டைட்டில் வின் பண்ணிட்டேன்னா எனக்கு பெரிய விஷயம் ஒன்று இருக்குதுமா, நான் வேறு வாக்கு கொடுத்துட்டேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பிரியாணி செஞ்சு தரணுமா நிறைய பேருக்கு, என் காலேஜ் ஃபுல்லாகவே உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நீ தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நிறைய பேர் உனக்காக ஓட்டு போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் பல பேர்கிட்ட ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நாங்கள் தான் உன்னை காப்பாற்றிட்டுரும் பார்த்து அப்படின்னும் போது, நீங்கள் என்னடா காப்பாற்றுறது, பல பேர் என்ன பார்த்துட்டு இருக்காங்கடா, இங்கே கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் போடுறாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க பசங்கிட்ட சொன்னது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நீ நாமினேஷனுக்கு முன்னாடி எதுக்கு சண்டை போடுற, நாமினேஷன் முன்னாடிலாம் நீ சண்டை போடக்கூடாது, சண்டை போடுறதால நம்ம நாமினேஷன் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் நீ போடாத, உந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதாடா, புரியுதாடா அப்படின்னு புரியுது. பட் நீ அது வரையும் சைலண்டாக இரு, நீ வேணுத்துக்கிட்டே போடலன்னு தெரியுது, அப்படியே சைலண்டாக இருந்தேன், நான் வேணுத்துக்கிட்டலாம் போடலடா, அதுவாக நடக்குதுடா அப்படின்னு நீ என்ன பண்ணு, நாமினேஷன் வரையும் சைலண்டாக இரு, நாமினேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீ பேசு, சண்டை போடு, என்ன வேணாலும் பண்ணிங்க, சூப்பராக இன்ட்டு கொடுக்குறீங்கடா தம்பிங்களா, வேற லெவலாக இன்ட்டு கொடுத்து வேற லெவலாக கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படா வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னும் போது நல்லா தான் போயிட்டுருக்கு. அடிக்கடி அப்பா தான் அப்டேட் பண்ணுவார், லைவ் அப்டேட் இதெல்லாம் வந்து என்கிட்ட ரகசியமாக சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போவார், இதெல்லாம் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததா, என்னடா எதனா ஒரு பொண்ணை பார்த்துட்டியா, கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி யார் அவங்க பெரிய பையனை கேட்குறாங்க. அவங்க பசங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்டா நீங்கள் விம்பு ஸ்கோர் விளையாடல, அந்த கேம் ஏன்டா விளையாடல அப்படின்னும் போது, எங்கே டைம் இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, என்ன பண்ணுறீங்க, அதை வாங்கி வச்சுட்டு விளையாட வேண்டியது தானே, ஓட்டு போட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு. இதெல்லாம் என் பசங்களே எனக்கு விளையாடலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. இதில் என்ன ஹைலைட்டுனா, அவங்க பசங்க இப்போ வந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து எக்ஸாமை முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 10-10:30 எக்ஸாம் முடிச்சுட்டு 12:30 ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், எக்ஸாமு காலைல ஸ்கூலு, எக்ஸாம் எழுதிட்டு அதையும் சீக்கிரமாக முடிக்கணும், முடிச்சுட்டு 12:30 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து இங்கேருந்து ட்ராவலிங்கிற மாதிரி இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்து அவங்க அம்மாவை பார்த்துருக்காங்க. அதை தான் அவங்க அம்மாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அது நடந்தது. ஸோ வேறு லெவல் கூஸ் பம் மூமெண்ட்ஸாக ஒரு பக்கம் இருந்தது. இதுக்கு நடுவில் ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று நடந்ததுல, அந்த டாஸ்க் வந்து லெட்டர் படிக்கலாம் உட்காருங்கப்பா அப்படின்ற மாதிரி போய் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வேற லெவலாக செஞ்சுட்டார். ஒரு பக்கம் விசித்ராவை சர்ப்ரைஸும் கொடுத்தாரு, இன்ட்டும் கொடுத்தாரு, பிராங்க்கும் பண்ணணும்ல, கேமரா முன்னாடி வந்து நில்லுங்க விசித்ரா அப்படின்னும் போது, நீங்கள் லெட்டர்லாம் படிக்க தேவையில்ல, இது ஒரு பிராங்க் அப்படின்ற மாதிரி விசித்ராவை அட வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டாரு. பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்குது. அதுலேயும் அவங்க பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, வேற லெவல் தெளிவாக இருந்துக்கிட்டு சூப்பராக இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியுது. பட் அவங்க அம்மா ஜெயிக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக டைட்டில் வின்னர் நீ ஆவற அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா